பாரு டாபர்னு முன்னாடி நாடா வெக்கமான சூடு சொரண யூடியூப்ல அதை எடுத்து அப்படியே பழிச்சுன்னு போடுப்பா. ஏய் வாடா இப்படி ஏன மரத்தை பார்த்தா வாழ முடியாது. உண்மைதான். அது மாதிரி தெரியும். அவனை வெறியத்து போய்க்கிறோம் ஓடிக்கணும். யாரும் கூட்டி கொடுக்குது இல்லையா வெறியத்து போயிடுறீங்க. சலாம் அலைக்கும் பாய். ஏய் ஒரு வழியா ஒய்ஃப் ரெடி மட்டும் ஒய்ஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தானே எனக்கு பாலம் வாங்கி சாப்பிட்ட மாதிரி நிம்மதியாக இருக்குது. நாளைக்கு நம்ம அந்த பாலாஜா பார்த்துக்கா போயிடுவோம். பாலாஜாவுக்கா? ஏன் கூட்டி கொடுக்கா? ஏங்க எனக்கு கூட ஒரு கார் ஒன்று ஐயா இது ஐயா புக் பண்ணிட்டா உங்க பாப்பாக்கு சொல்றாரா? நாட்டை விட்டு தெரிந்து விட்டோம் மாமனை. அடுத்தது இருக்குது யாரு? இருக்குது கேட்டவனே கேட்ட பையன் சொல்லு. ஆமா அவனுக்கு இன்னும் இந்த இனிதான நல்ல வேளைகளே இன்னும் மோகாம்பிகை நகர் தாம்பரம் சென்னை மாநகரிலே அமைந்துள்ள இன்னும் முத்து ரியல் எஸ்டேட் ஐயா முத்துகிருஷ்ணன் குமார் ஐயா அவர்கள் இருவரும் இணைந்து அடியேன் என்னை பாராட்டி 501 ரூபாயும் மற்றும் மிருதங்க சக்கரவர்த்தி தம்பி புருஷோத்தமன் அவர்களை பாராட்டி 501 ரூபாயும் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். மலர்ந்த செந்தமரை மலர் போல் இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது. இன்று வாடி வதங்கி சோகத்தோடு இருக்கின்றேன். என்ன தெரிகிறதா? என்னுடைய மனதில் கவலையா குறை வரும். எப்படி தெரிகிறதா? பெறாமல் பெற்றெடுத்த நீண்ட செல்வத்தை மலரோட போக வேண்டாம் உரைத்த நம்முடைய மகளை நம்முடைய வார்த்தை கேட்காமல் மலரோட சென்றால் கண்பார்வை போய்விட்டது. மகள் ஆயிட்டாளா? ஒரே ஒரு மகன் எப்படிலாம் வளர்த்திருப்பேன். பெரிய தயிர் சோறா கூட போட்டு காப்பாத்துறாங்க. ஆமாங்க, தயிர் சோறு கிடைக்காது. தயிர் சோறு உலகத்துல கிடைக்காது. தயிர் சோறு அப்படிலாம் போட்டு ஆமாங்க வளர்த்தான். தாய் என்று பாராமல் ஆரமா நினைச்சான். ஆமாங்க, அவனை நம்ம நாட்டை விட்டே கடத்திட்டோம். இதை நினைச்ச என் மனதுல பெருத்த கவலையா உனக்கு பெரிய கவலை வந்துவிட்டது. உண்மை. இத பாருங்க, அந்த கவலையை போக்க வேண்டும் என்றால் இந்த ஆரவலியிடம் மருந்து இருக்கு. என்னுடைய மனக்கவலை போக்க வேண்டும் என்றால் இந்த ஆரவலியிடம் மருந்து இருக்குதா? ஆமாங்க ஐயா, பயப்படாதீங்க. மருந்துனா அந்த மருந்துலாம் கிடையாது. மருந்து என்றால் வேற மாதிரி இல்ல. நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பதட்டப்பட வேண்டாம். மருந்து என்னது? முக்கணியா தயாரிக்கப்பட்ட மாப்பழ வாழை. ஏண்டா மாப்பழ வாழை? ஆமா, மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய எங்க அம்மா கனி சால் வச்சுக்கிறேன். இவ்வளோட முக்கிய வச்சுக்கிறாங்க. அரண்மனையில பாப்பா மனது கூடிய அந்த முக்கடி சாரி அறிந்தினால் நீங்க கொண்டு வர கொண்டு வர மருந்து போட்டுக்கிறேன். அருமையான மருந்து. இதை குடுத்தா இருந்தாலும் குடிச்சுட்டான்னு வச்சுக்க, நீ சொல்றதெல்லாம் இருந்தாலும் கேட்பான். குடி குடு. அது பழைய மோர் சொம்பு அப்படித்தான் இருக்கும். நீங்க முழுக்க புட்டினா குசு விட்டுருங்க. இந்த பழக்கமே இல்லடா, ஒரு அரைமறை இந்த பழசாரை அறிந்த உடனே இந்த உலகமே சொல்லுங்க.
அரவல்லி உன்னை கண்டே உன்னை கட்டிடுவே உள்ளாடவே உள்ளம் நாடுவே உன்னை கட்டிடுவே உள்ளெழி காடவே உள்ளம் நாடுவே இப்போதான் என் மனசு சந்தோஷமா இருக்குது. என்ன? உனக்கு சந்தோஷமா இருக்குதா? உனக்கு சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்குதுங்க. இந்த பாதைக்கு சஞ்சலம் ஏற்பட்டு விடுதுங்க. சஞ்சலம் ஏற்பட்டு விடுதுங்க. என்ன நான் சந்தோஷமா இருக்கேன். என் மனைவிக்கு சஞ்சலம் ஏற்படுது. பாபா ஐயா என்னன்னு தெரியலடா, என்னாச்சு? இந்த நாட்டு மக்கள்லாம் எப்படிலாம் பேசுறாங்க தெரியுமா? அப்படியாப்பா ஐயா அந்த கயிறு பையனை கட்டிக்கிறாங்க. அந்த கயிறு வச்சுட்டு இந்த பொண்ணு செத்து போயிட்டாங்க. இவன் அடுத்த நிக்க போறா. அவன் நாட்டை விட்டு போனவன் திரும்பி வந்தான்னா இந்த நாடு நகரத்தை எல்லாத்தையும் அவன் எடுத்து போயிட்டானா இவன் அடுத்த நிக்க போறான். அப்படி இந்த நாட்டு மகன் ஐயா எப்படிலாம் அது மட்டுமா நாகர் பொண்ணு பொறம்போக்கு பொண்ணு பொண்ணுத்துக்கு இல்லாத பொண்ணு அண்ணனை கூட்டு நாட்டுக்குள்ள வந்துட்டா கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறான் திடீர்னு கிழவன் செத்துட்டானா அனாதி ஆயிடுவாங்க அனாதை நாய்க்கும் அப்படி பேசுறாங்க ஓ ஏ ஐயா உனக்கு என்னது என்னக்கியா ஐயா என்னடா ஐ சொல்லி போறான் நீதான் எங்க அப்பா வாய வைக்கணும் எங்க போய் வைக்கணும் வாயா நல்ல வாழ வைக்கணும் வாய வைக்கணும் ஐயா நீங்க கை விடாதீங்க ஐயா கை விடாதீங்களா? கை விட்டுறாதீங்க ஐயா. மன்னர் அம்மா கை விடாதுன்னு தான் சேர்த்தாண்டா ஐயா என்ன ஐயா சட்டி போடலையா ஐயா ஏய் அம்மா என்ன துக்கத்துல ஆயிடுங்க நீ என்ன அங்க ஆயிடுங்கடா என் மனைவி எவ்வளவு பார்த்த மனக்கவலை. ஆமா ஐயா என் மனக்கவலை தீர்ந்துச்சு. என் மனைவிக்கு பெருத்த மனக்கவலை. நம்முடைய நாட்டு மக்கள் அத்தனை பேர் என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தா எவ்வளவு கேவலமா பேசிக்கிறாங்க. ஏன் பேசுறோம்? அவங்க பேசுறது தப்பு இல்ல. அவங்க சொல்றது உண்மைதான். எனக்கு வயசு 60. என் மனைவி வயசு 20. 20 ஒருவேளை நான் திடீர்னு செத்துட்டேன். ஐயா ஏங்க இப்படி காலையில இப்படி அவசரம் இருக்கீங்க? வேண்டாங்க இப்படிலாம் பேசாதீங்க ஐயா. இந்த நாட்டு மக்கள் தான் இப்படிலாம் பேசுறேன். நீ தெரியுங்க நடியில போய் தேவடியா அப்படியே இந்த நாட்டை விட்டு அடிச்சு தோட்டணுமே ஆமா அது தருதல. ஆமாங்க அது உடனே நாட்டுக்கு வந்தாலும் வந்து வந்தாலும் வருவான் வந்தது நாடு யாருக்கு சேரும்? அவனுக்கு தான் சேரும் இப்ப யார் மேல இருக்குது? உங்க பேர்ல இருந்து என் மேல இருக்குது. ஆமா இந்த நாடு நகர உப்பு சட்டு கல் வரகோடு வரகாடு என் மேல இருந்தானா? ஆமாங்க. என் மணி மேல இருந்தானா? ஆமா இப்ப நான் ஏறி வச்சுட்டு போறேன். வேண்டாங்க ஏன் பேர்ல எழுத போறியா? ஐயோ இந்த ஊருக்கு என் சக்கால செய்வோம் ஓடி அந்த சைட்டு பண்ண கட்டிக்கிட்டான். இந்த சைட்டு பண்ண கட்டிக்கிட்டு இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வர ஒரு அத்தனை எழுதி வாங்கி போட்டு இந்த ஊர்ல எவ்வளவு நாட்டு பல்ல போட்டு பேருவா வேண்டாம் வேண்டாங்க தேவடியா எழுதி குடுக்குறேன்றாரு வேணான்றீங்க ஐயா எச்சு பாரியா பல வெளியே ஏற்றி கொடுப்பாரு ஏற்றி கொடுப்பாரு ஏற்றி மோட்டிட்டு தேவடியா ஏற்றி வாங்குறேன் தேவடியா பொடியை போட்டா அடி போட்டா வாய பாரு அவளுக்கு படிப்பாடாச்சு நாச்சா டேய், பொதுவா பார்த்தாங்க. டேய், காத்துல வர தூசு கூட என் மணி மேல படக்கூடாது. காத்துல வர தூசு கூட ஆமா உங்க பொண்ணு மேல படக்கூடாது படக்கூடாது. அதுக்கு பல நோண்டி போச்சாதான் உண்டு அம்மா பா குனி ஏய் யாரு குடிப்பா என்ன தோட்டமா கட்டணும் தொட்டு எடுப்பேன் அது கல்ல போல கணவன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் தோ பாரு கல்ல உட்காந்துக்கிற கல்லு வலி கேட்பான் யாரியா இந்த ஆளு வந்து உட்காந்து போது என்ன குடி சொல்ற நியாயமான கொட்டா என்ன தப்பா நியாயமாங்க ஆடா. என்ன குடி சொல்றேன் ஆடா. இவனுக்கு எடுத்து அச்சா என்ன ஆட எங்க போய் குடிச்சு இந்த குஞ்சா நடிச்சாவியா எலும்பு குடிச்சாடா ஏஜி வாங்கிட்டு ஆம்பளை அடிச்சு அடிச்சவியா நீ என்ன என் மனமேனு பண்ணு பொட்டுங்க நான் சத்தியமா என் மனமேனு நான் பொட்டு பூமிரிங்க நான் தெரியுமா மாத்திர தெரியுமா அடி ஆறா
அட உன வாந்தி பதி வாரா. நல்லா இருக்குதா என் நியாயம்? என்னடா கேட்டா? உன் எதிர இப்படிப்பட்ட கேள்வி கேட்க நான் பொட்ட பையன். அவர் போதையில இருக்கிறாரு. என்ன தப்பா கேட்டா ஆறா கூலி என்ன தப்பு தால் ரவ தூள் சொல்றீங்களா? டே தூளி படி சுட்டு படி. கூலி சோர்னா இருந்தா அவன் உன்னை கல்யாணம் பண்ண தப்பா சொல்லலங்க. ஆக்கு முன்னாடி நான் போட்டதான் தப்பு. ஆறாவை போல கூறிய கண்கள் உடையவளே ஆறா கூலி. இதுல என்ன தப்பு? டேய் தப்பு இல்லையா? ஆவட்டா டேய். நம்ம வேலை ஆவண்டா போடா. பட்டுன கூலி வடிச்சவடியா கூட்டு கூலிடியே. பட்டுன குடிங்க மாமா. பட்டு வா கேட்ட கேடு கேவல மத்த பையன் கேட்ட. வா வா வா. பாரு இந்த நாயை குடுற மாட்ட குடுற ஆட்ட குடுங்க. சரி வாமா. என்ன வா கூனிருந்த பாரியா. கையை முட்டி அடுப்புல வைக்க. வா. உங்காது. அப்படியே வால் பட்டியில விட்டா போதும். உன் வீட்டுக்கு வாசல் ஜன்னல் அடியில ஆப்பு அடிக்கலாம். ஆப்பு உங்க தாடி ஆப்பு. போ. குனிய பாட்டினே குனிடியே. பசுமாடு கோமி முடிக்க வந்து கிடக்குறாங்க. ஐயா பிள்ளையார் சுழி. டேய் பிள்ளையார் சுழி. அதான் பிள்ளையார் சுழி. ஆமுக்கு அதுல பையா. அமுக்க கூடாதா? மேல்காய் நான் ஐயா விஜயபுரி நாடு விக்கிரவண்டி நாடு. விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. ஐயோ மை காலியாகி போச்சு. நாடு அங்கடா இது மைடப்பா. நாங்க வச்சுக்கிறோம் டப்பா வச்சுக்கிறோம். விஜயவர்மன் மன்னர். விக்கிரவர்மர் மன்னர். ஆமா எல்லாத்தையும் வித்துட்டு போடு. இது விஜயவர்மன். விஜயவர்மன் மன்னர். எழுதி கொடுப்பது என்னவென்றால் ஏறி கொடுப்பது என்னவென்றால். ஆமா ஏரியால விட்டுக்கிறாங்க. எழுதி கொடுப்பது என்னவென்றால். எழுதி கொடுப்பது என்ன எழுதி கொடுப்பது என்னவென்றால். நாடு நாடு நகரம் நகரம் நகரும் போது பெறண்டு போவோம். நாடு நகரம். நாடு நகரம். உப்பு சட்டி கல் வரகோடு. உப்பு சட்டி கல்வரவோடு. ஜட்டி ட்ரௌசரு பேண்ட் இதெல்லாம் மாட டேய். உப்பு சட்டி கல் வரகோடு. சட்டி கல் விறகோ விறகோடு. அத்தனை என் மனைவி ஆரவல்லிக்கு சொந்தம். ஐயா உங்க மனைவி ஆரவல்லின்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்க மனைவின்னு சொல்லிட்டா உங்க மக திரும்பி வந்தாலும் வருவான். அம்மாவை அடிச்சு போட்டு நாட்டு நகரையும் எடுத்து போயிடுவான். அப்படி வேணாம். ஆரவல்லிக்கே சொந்தம் நான் எழுதுறேன். நான் சரி எழுது. ஆரவல்லிக்கு சொந்தம். ஆரவல்லிக்கே சொந்தம். வெள்ளியா? வெள்ளியா? வள்ளி. ஆரவல்லிக்கே சொந்தம். என் சுயனினுடன் எழுதி கொடுத்த என் தூயினியுடன் எழுதி கொடுத்த சுத்த விக்கிரிய பத்திரம். உத்தர விக்கிர பத்திரம். ஆமா சுக்கரம் விக்கிரம் வியாயம் செவ்வாய் புதன் நவகிரகம் பத்திரம். இப்படிக்கு இப்படிக்கு சாட்சிகள். ஜாட்சிகள். ஜார்ஜ் இல்ல லார்ஜி. சாட்சிகள். இது மை தொட்டு காட்சியா. எம்மோ நேரண்டா குடி வாங்க கோயந்த. ஏய், ஆ? செஞ்சியா? ஐயா திட்டுங்க. சாசி போடு. ஓ சாசி போடுப்பா. சாட்சி போடுறான். போதுமா? டேய், 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 டேய். ஆ, என்னடா பண்ற? அவர் தான் சாட்சி போடுறாரு. சாட்சின்னு போடுறத படுத்துன்னு போடு. சாட்சி கையெழுத்து போட சொல்றாரு. ஓ சாட்சி கையத்தா. இப்படிக்கு சொந்த பேர். சத்தியா. என்னடா உங்க அக்கா பேரு எதுல சத்தியான்னு? யார் பேர் தான் பெரிய சாட்டா தான் வருது. ஐயா சரிங்க. இதோட நாட்டு மக்களே மனைவி பத்தி யாரும் கேவலமா பேச யாருமே பேச மாட்டாங்க. ஆ. கோமணம் கட்டிக்கிறீங்களா? புழு இருக்குங்க. இப்ப குறிப்பாங்க வா. ஆடு எடுத்து வந்துக்கிறோம். ஏன் மனைவிடா? ஆமா ஆமா. என் தெய்வம்டா இது. தெய்வம். என் தெய்வம். ஏங்க இந்த தெய்வம். காட்டு கொஞ்சம் இந்த தெய்வம் எதுக்கு? ஏன் இந்த தெய்வம்? எதுக்கு? எதுக்கு அந்த தெய்வம்? இந்த தெய்வத்தை தூக்கியாங்கன்னா ஏரியில கடாச்சிருவோம். என்ன சொல்லணும்? அம்மாவை தூக்கி தேர் மேல உட்கார வச்சு உட்கார வச்சு. அப்படியே தெத்தருவா சூத்தச்சிருவாங்க. ஏய், ஏய், ஏய். நாதாரு திருவிதி விழா சுத்தி வரணும். தெய்வம் அது. அது யாரு? புத்தகை ஓசத்தி பத்னி பராசக்தி. மேல் மருத்துவ சக்தியடா. ஏய் பத்திரம் பத்திரம். நான் பாத்துக்கிறேன். இந்த தெய்வமே இல்லைன்னா என் பொறுமை எப்போ மாட்டேன் போய். அரவட்டி போடுவா. இதோட உன்னை யாரும் குறை சொல்ல முடியாது. சொல்லுவாங்களா? நானே சொல்றேன். சொல்லி பாப்போம். சொல்ல முடியாது. ஐயா இந்தாங்க. மனக்கவலை சாப்பிட்டு.
வயது 20 60க்கு 20 ஒத்து போகுமா? ஒத்து போகுமாடா? ஏன் ஒத்து போகுது? பணத்தை தான் ஒத்து போகுமாடா? போறதுக்கு பண்ணுமையா? ஏய் 60க்கு 20 ஒத்து போகுமா? ஒத்து போகுமாடா?
இப்படியெல்லாம் கேள்வி எனக்கு தெரியாம போய்விட்டது. ஆ? அன்னைக்கு தெரிஞ்சிருக்கா அதை கேட்டு எட்டுன்னு பையா அன்னைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமா நம்மளுக்கு 60 வயது ஆகி விட்டுது, நம்ம 20 வயசு பொண்ணு மேல நம்ம ஆசைப்படுறோமே அப்படின்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டா கேள்விப்பட்டேன். சின்ன சின்ன பெண்ணுகளுக்கு தாய் இல்லையே, தாய்க்கு தாயாக இருக்க வேண்டும் என்று நான் இரண்டாம் திருமணம் செய்தேன். ஒருவனுக்கு ஒரு என்று வாழ வேண்டும். ஆனால் உன் மீது ஆசைப்பட்டு உனக்கு திருமணம் செய்தேனே, எனக்கு இதுவும் 16 வயசு உனக்கு, எனக்கு இன்னமும் வேண்டும். உனக்கு 16 வயசுல பருவம் திரும்பிக்கிட்டதா முக்க கேட்டு பாய்கையா என்ன அப்படி கோருக்கு பாக்குறது பாக்குற பாக்குற பேச மாட்டியா? மறக்கா சூத்தி மறக்கா சூத்தியா? நான் மறக்கா சூத்தியா? என் மான கட்டு பையா, என் மான கட்டு மதியானத்துல கோரம் போட்ட பையா. இந்நேரம் பின்னாடி போத்துன்னு இருக்கு என் மாவனை. 7.25 லட்சம் அப்போ நீ தான் கட்டிருப்ப. சட்டி மூணு சட்டி எதுக்கு அவன் ஜென்மத்தை எடுத்து மாறங்க? ஜென்ம மாடா அவனுக்கு ஜென்ம மாட்டியா? பாத்தியாடா திருவோடு, இந்த திருவோடு எடுத்துக்கிட்டு இந்த கேட்டு என் பொட்ட பையன் தெரு வீதி வீதியா சென்று பிச்சை எடுத்து போகணும். ஆனா அவன் பிச்சை எடுத்து இந்த பக்கம் திரும்ப கூடாது. அவன் எங்க போகணும் தெரியுமா? இந்த நாட்டை விட்டு அவன் போயிடணும், எல்லையை விட்டு தாண்டிடணும். அது மட்டும் இல்ல, இந்த திருவோட என்னுடைய கரத்தால் கொடுத்தால் பணக்காரன் ஆயிடும்.